இருக்கலாம், வாய்ப்பு இருக்கா, ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். நான் ஒன்று திருப்பி சொல்கிறேன், இது உங்ககிட்ட இல்லை, இன்றைக்கி இல்லை, உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் வந்து 1.5 வருஷமாக 2 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். பெரிய நடிகர், பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது தமிழ்நாட்டில், நான் ஏற்றுக்கிறேன். அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஏற்றுக்கிறேன். ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்றுக்கிறேன். ஆதரவு கூட்டமே வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்றுக்கிறேன். ஆனால் வாக்கு வங்கியே சீட்டாக மாறுமான்றது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்கிறேன். இதை தான் நான் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரியாது, எனக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு தெரியாது. அது வந்து அதனால அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு டாக்ஸ் மேட்டர், இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும், இது செக்ஷன் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும். அதுக்கு மேல்முறையீடு செய்யலாம். அவருக்கு அதில் திருப்தி இல்லாட்டி ஹைகோர்ட்டு தானே வந்திருக்கு, அதுக்கு மேலே போகலாம். அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ செக்ஷனாக தான் இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். இம்போர்ட் விஷயம் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு மேலோட்டமாக தெரியும். அது ஒரு கிளாசிஃபிகேஷன் இஷ்யூ தான். வரி ஏய்ப்புன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும் போது இந்த கிளாசிஃபிகேஷனில் வாங்கும் போது திரைப்படத்திற்கு வாங்கிய சம்பளத்தில் வந்து உரிய வரி கட்டலை நிறைய அப்பீல் பண்ணலாம். அதுக்கு அப்பீல் பண்ணலாம், அதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அதனால இதை வந்து இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இன்கம் டேக்ஸ்ன்றது முக்கால்வாசி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். அது வந்து அங்கே இருக்கிற இன்கம் டேக்ஸ் அசஸிங் ஆஃபீஸர் ஒரு கருத்து வச்சுருப்பார். அந்த கருத்தின் மேலமா அவர் ஒரு டேக்ஸ் போடுவார். அந்த டேக்ஸ் மேலே நம்ம ஏற்றுக்கிட்டோமா டேக்ஸாக கட்டுவோம், ஏற்றுக்காட்டி கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரு 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 வகையான முறையீடு தான். இதுக்கு மேலேயும் முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஊழல்னு எப்படிங்க சொல்கிறது? டேக்ஸ் இஷ்யூ ஊழல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஊழல்னு தான் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் என்ன அவர் நீ அரசாங்க பதவியில் இருந்து உங்கள் பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் சம்பாதித்தால் ஊழல். இது இன்கம் டேக்ஸில் வந்து அது வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு கட்டலாமா வேண்டாமா, டிப்ரிசியேஷன் கட்டலாமா, இதை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ணலாமா, இந்த எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணலாமான்னு பண்ணுறதா அதெல்லாம் ஊழலாக ஏற்றுக்க முடியும். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது ஊழல்ன்ற குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது.